ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் அனு ஜெயாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல காலை நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கலாம். சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் காலை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே கருப்பாக இருக்கும், அதை நல்லா கத்தியால் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். மஞ்சள் போட்டு நல்லா காலை கழுவி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கழுவின காலில் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது அதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போது தக்காளி வெங்காயம் அரைச்சிக்கலாம். 4 வெங்காயம் 3 தக்காளி எடுத்துக்கிட்டு அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது தக்காளியும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம காலை 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம தாளிக்க 4 லவங்கம், 1 பிரியாணி இலை, 1 அன்னாச்சிப்பூ, 1 ஏலக்காய், கொஞ்சமாக கடல் பாசி, பட்டை எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இன்னொரு பக்கம் நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுட்ட மசாலாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா இப்போ வதங்கிடுச்சு. இதில் இப்போது 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த காலை சேர்த்துக்கலாம். நமக்கு ஆட்டுக்கால் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம தேங்காய் கட் பண்ணிக்கலாம். நான் 2 பட்டை தேங்காவை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் கசகசா, கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு 4 முந்திரி, கொஞ்சமாக உடச்சக்கல்லை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த தேங்காவை
இப்போ குழம்புல சேர்த்துக்கலாம். நல்லா கலரி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இன்னொரு பக்கம் நம்ம ஆப்பத்துக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஆப்பத்துக்கு மாவு நல்லா தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் தடவி ஒரு 1½ கரண்டி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ அதை மூடி வச்சுக்கலாம். இப்போ குழம்புல லாஸ்ட்டாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆப்பம் நமக்கு நல்லா மொறுமொறுன்னு வெந்து அழகாக வந்திருக்கு. ஆப்ப மாவு ரெசிபி நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு நெய் தோசை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தோசையை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம தோசையை எடுத்து இன்னொரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்பெஷல் மொறுமொறுன்னு நெய் தோசை, சுட சுட இட்லி, ஆட்டுக்கால் பாயா, ஆப்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.